வணக்கம் நேர்களே. சிந்தனை கலம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு காஷ்மீரிலே 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டது என்பது மிகுந்த ஒரு வலியை தரக்கூடியது. இந்தியா இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளே ஒரு விதமான இறுக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான். வருத்தப்படுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு முன்பாக ஒன்றிய பாஜக அரசு அத்துணை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அதன் மீது ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. வெறும் கேள்விகள் மட்டும் எழுப்ப வேண்டுமா? அதற்கான தீர்வுகள் என்ன? மற்றவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அந்த சம்பவத்திற்கு பிறகு பரப்பப்படும் தகவல்கள், இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசியல் என ஒட்டுமொத்த விஷயங்களையும் நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேரவையிலே ஒரு இரங்கல் என்று அனுசரிக்கப்பட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய அத்துணை நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஸ்கைப் வாயிலாக அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரவீந்திரன் அவர்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார், உங்கள்கிட்ட விரும்புகிறேன். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வழக்கமாக காஷ்மீரில் நடக்கிற ஒன்று தானே அப்படிங்கிற புள்ளியிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வரைக்கும் நடந்ததற்கும் இப்போ நாம் பெரிய பாதுகாப்பில் நம்ம எடுத்துட்டோம், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ரொம்ப நேர்மையாக்கிட்டோம், எந்தவித பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கு முழுமையாக சுற்றுலாத்தனமாக இயங்குகிறது என்றெல்லாம் தன்னை சொல்லி இது அவர்கள் ஆட்சியில் அது ரொம்ப சிறப்பாக செய்திருப்பதாகலாம் பெருமை தேடிக்கொண்டதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு அதுவும் இது இப்பொழுது கோடைக்காலம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழல், சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய இடமாக காஷ்மீர் இருக்கிறது. இது பர்டிகுலராக இது ஏற்கனவே புல்வாமாவில் 2019 நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. இது தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது அதுவரையும் வீரர்களுள்ள சண்டை போட்டதில் அதில் சிஆர்பிஎஃப்ஐ கொள்ளுவதும் அவர்களை கொள்வதாக இருந்ததாக செய்திகள் இருக்கும். தீவிரவாதிகளுக்கும் படைகளுக்குமான செய்திகள். பட் இது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடமாக பார்த்து நேற்று தினம் நடந்தது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். அதுவும் அதே நேரத்தில் அது வரக்கூடிய செய்திகள், பெயரை கேட்டு சுட்டார்கள், நீங்கள் முஸ்லீமா என்று கேட்டார்கள் என்று பல செய்திகள் வருகிறது. இதெல்லாம் பதற்றத்தில் சொல்லக்கூடிய செய்தியா அல்லது அவர்கள் கரெக்டாக தெரிஞ்சு சொல்கிறார்களா? ஏன்னா அந்த நேரத்தில் ஓடி வந்த நேரத்தில் எல்லாரும் செதறி இருக்கிறார்கள் வெடிச்சத்தம் கேட்டதுக்கு பின்னால். ஏன்னால் ஒரு சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ணக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு குறைவாக இருப்பதை உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னால் இது எல்லா முப்படைகளும் இருக்கக்கூடிய, அங்கே எல்லா பாதுகாப்பு வீரர்களும் இருக்கக்கூடிய இடமாக காஷ்மீர் கருதப்படுகிறது. அதற்காக பெரும் செலவை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது கவனக்குறைவு என்பதே இல்லை, மாற்று கருத்து இல்லை. அதை நாம் நிச்சயமாக கண்டிக்க. இப்படியான ஒரு துயரமான சம்பவத்தில் இது கவனக்குறைவு, அவங்க சரியா கண்டுக்கல அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமாங்கிற கேள்வியும் சொல்ல வைக்கிறாங்க. அது வேற விஷயம். இப்ப நடந்திருக்கிற விஷயத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இது ஏதோ இப்பொழுது கூட 4 பேரை அவர்கள் ஐடென்டிஃபை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் தன்னுடைய எல்லா வேலையும் செய்திருக்கிறார்கள். இப்போ அவசரமாக சாயந்திரம் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆல் பார்ட்டியும் இதில் இந்த விஷயத்தில். ஏன்னா இது ஒரு எல்லை பிரச்சனையாக இருக்கணும், ஒரு தேச பிரச்சனை. இது ஒரு குறிப்பாக நம்ம விஷயத்தில் இந்த அச்சுறுத்தலுக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். அதிலே நம்ம கடுமையாக நடவடிக்கை எடுப்பதிலே மாற்று கருத்தில். ஆனால் இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் சாதாரணமாக குடும்பத்தோடு சென்ற பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இதில் கூட இந்தியா தாண்டி இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் இருந்திருக்கிறார், துருக்கியை சேர்ந்த ஒருவர். இப்படியாக அது சுற்றுலாகத்தான் வரப்பட்டிருக்கிற விஷயம். இது ஒரு திடீரென்று இன்றைக்கு நடந்தது. நேற்றைக்கு பிரதமர் ஒரு இஸ்லாமிய நாடுக்கு சென்று மிகப்பெரிய வரவேற்பு நடைபெற்றிருக்கிறது. அவர் வரவேற்பதற்கு வான்வழி வரவேற்பெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சூழலில் அவர் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி இன்றைக்கி கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் கட்சி சேர்ந்தவர்களே, அமித்ஷா அவர்கள் நீங்கள் ராஜினாமா செய்யணும் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு 370 ரத்து செய்ததற்கு பின்னால் அந்த மாநிலத்தை காக்கக்கூடிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அது இருக்க வேண்டும். அந்த நாட்டுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சட்டத்தை எடுத்து நான் சுதந்திரமாக இருக்கிறதாக, நான் தேர்தலை நடத்தியிருக்கிறேன் என்றெல்லாம் பாராட்டி முன்னேறி இருக்கக்கூடிய அரசு இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த. நிச்சயமா சார். அப்போ
நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்பாக நடந்த தாக்குதலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா, ரெண்டாவது ரொம்ப கவனமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நீங்க வலிமையா உங்களை கருத்தை முன்வைக்கிறீங்க. பேசலாம். செந்தில்வேல், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா நிறைய தாக்குதல்கள் அவ்வப்போது நடந்துகிட்டே இருக்கிறது. ஆனா இது ரெண்டையும் நம்ம மாத்தி தான் பார்க்கணும். ஒன்னு, இதுக்கு முன்பாடி படை வீரர்கள் மீது தாக்குதல் நடந்தது, இது சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல் நடந்திருக்கிறாங்க. இது அப்படிதான் பார்க்கணும். ஒன்றிய உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிறார் ராஜகுமார் சார். இது ஒன்றிய அரசினுடைய அட்டர் ஃபிளாப். இதுக்கு இது ஒரு நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஆண்டவர்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு கையாளாகாத ஒன்றிய அரசு இது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற தீவிரவாத செயல்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த பொழுது கூட இந்த நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லை பலவீனமாக இருப்பதற்கு காரணம் டெல்லி பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னார். டெல்லியில ஒரு பலவீனமான ஒரு பிரதமர் இருக்கிறார், மன்மோகன் சிங் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு யுரி தாக்குதல், நீங்க பதான்கோட் விமானப்படை தாக்குதல், புல்வாமா தாக்குதலா இருக்கட்டும், ஏன் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள புகுந்து வண்ண புகை குண்டுகளை வெடித்தார்கள். வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இதே மாதிரி நாடாளுமன்றத்துல புகுந்து தாக்குதலை நடத்துறாங்க. 40 பாதுகாப்பு படை வீரர்கள் மாண்டு போனார்கள். இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது எதையுமே கண்டுகொள்ளாத இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த உயிர் பலிகளை தங்களுடைய தேர்தல் ஆதாயத்திற்கு தேர்தல் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மலினமான போக்கு இருக்குதுல்ல, இது வேற எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு கேவலம், அவலம். இந்த நாட்டிற்கு என்று சொந்தமாக இருந்த விமானத்தை வரைக்கும் நீங்க வித்துட்டீங்க. எத்தையுமே நீங்க இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சொல்கிறார், அவர் இவ்வளவுக்கும் மோடியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பல மேடைகளில் பேசியவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளில் ஆதரவு எடுத்து பல நிகழ்ச்சிகளில் பேசிய ஒருவர். அவரே நீங்க கொந்தளிச்சு போய் சொல்றாரு, 2000 பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ராணுவத்தினர் பாதுகாப்புக்கே இல்லை அப்படிங்கிறார். நீங்க ராணுவத்தினர் ஆளே எடுக்கலைங்கிறார். இந்த லட்சணத்துலதான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அக்னிபாத் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்ட பொழுது எதிர்த்தவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று சொன்னார்கள். இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா சார், இன்னைக்கு இத மதவாத சாயம் பூசி இதற்குள் ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரி அவலம் ஏதாவது உண்டா? இன்னைக்கு பல்லவி என்ற ஒரு சகோதரி தெளிவாக சொல்லுகிறார், எங்களை காப்பாற்றியதே அங்கிருந்த காஷ்மீரி இஸ்லாமிய இளைஞர்கள். அவர்கள் பிஸ்மில்லா 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 என்று சத்தமிட்டுக் கொண்டே எங்களை காப்பாற்றினார்கள். இனி எங்களுக்கு அவர்கள் சகோதரர்கள் என்று சொல்கிறார். நீங்க தலிப் ஹுசைன் சா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன், தலிப் ஹுசைன் சா, இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தில் பயங்கரவாத இயக்கத்தில் இருந்தவன். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவர், பாஜகவினுடைய ஐடி விங் தலைவன். லஷ்கர் இ தொய்பா அமைப்போடு தொடர்புல இருக்கிறான். கண்டுபிடிச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே காஷ்மீரி மக்கள் அவனை பிடிச்சு காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறாங்க. காவல்துறை அதுக்கப்புறம் பாராட்டுகிறது. ஒரு தீவிரவாதி உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்களே அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பாஜக தலைவரிடம் கேட்டபோது அவர் சொல்றார், ஆன்லைன்ல நாங்க இப்ப மெம்பர்ஷிப் வாங்குறோம், எனவே எங்களுக்கு இதை பத்தி தெரியலங்கிறார். ஆனா ஒண்ணு தெரியுமா, ஆன்லைன்ல மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்கு நீங்க ஐடி விங்ல பொறுப்பு கொடுப்பீங்களா? ஜம்மு காஷ்மீர் மாநில பாஜக தலைவரோடு அவர் பல நிகழ்ச்சிகள்ல இருந்த புகைப்படங்கள் வெளியில வந்துச்சு. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, தலிப் ஹுசைன் சா என்ற ஒரு இஸ்லாமியன் பாஜகவில் சேர்ந்து பாஜகவின் ஐடி விங்ல பொறுப்பு வாங்க முடியும், அவன் பயங்கரவாத அமைப்பிலையும் சேர முடியும். ஆனால் இன்றைக்கு அங்கே சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து இல்லையா அவன் வீரச்சாவு அடைந்து விட்டார். அந்த இளைஞன் பெயரும் சையது ஹுசைன் சா. இவன் தலிப் ஹுசைன் சா, அவன் சையது ஹுசைன் ஷா. அப்போ பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. தலிப் ஹுசைன் சா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன் பாஜகவுல சேர்ந்து பயங்கரவாத அமைப்புல பயணிக்கிறான். சையது ஹுசைன் சா அப்படிங்கிற ஒரு குதிரை ஓட்டி இந்த நாட்டினுடைய மக்களுக்காக போராடி தன்னுடைய உயிரை பலி கொடுத்திருக்கிறான். இதுல எங்க மதம் வந்துச்சு? யாரு மதத்தை இப்ப கொண்டு வந்தது? அப்போ ஒரு நாட்டுல எங்க இளவு விழும் அதை வச்சு எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற ஒரு மலினமான போக்கிற்கு இன்றைக்கு பாஜக நகர்ந்து இருப்பது அப்படிங்கிறது உளப்பூர்வமாக வேதனைக்குரிய ஒன்று. இல்ல நிச்சயமா நீங்க ரெண்டு விதமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஒன்று, ஒன்றிய உளவுத்துறையினுடைய தோல்வி, ஒன்றிய அரசினுடைய அட்டர் ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு அரசு இருக்கிறது அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. பட் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கதானே செய்யும். அதற்காக அந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு நீங்க எந்த இடத்துக்குள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கத்தோட தோல்வி தாங்க இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஒரு கார் சிலிண்டர் குண்டு வெடித்தது. கார்ல சிலிண்டர் வச்சு வெடிச்சாங்க, அது சிலிண்டர் குண்டுனாங்க. ஓகே, நோக்கம் சேதத்தை ஏற்படுத்துவது என்ற அடிப்படையில் அதை குண்டாக கூட பாவித்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. எங்க கோயம்புத்தூர்ல நல்வாய்ப்பாக ஒரு எந்த அப்பாவி மக்களும் அதுல பலியாகல. பொதுமக்கள் யாரும் பலியாகல, காவல்துறையினர் யாரும் பலியாகல.
அந்த அசம்பாவிதத்தை ஏற்படுத்த நினைத்த ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அதுல பலியாயிட்டான். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்தார்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவன் உடலை கூட நாங்க வாங்கி அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னதை நான் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு உயிர் பலியாகி இருந்தாலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும் என்று அண்ணாமலை சொன்னார். ஒரு உயிர் பலியாகி இருந்தாலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு 25 உயிர் பலியாகி இருக்கிறது. நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படி ஆக்குறாங்களா அப்படின்னு பாஜக தரப்புல கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வாதத்தை வச்சீங்க. நான் மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க புல்வாமாவுல 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதற்கு இந்த அரசுதானே பொறுப்பு. யார் சொன்னது? நானுமா நீங்களுமா? அன்றைக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் சொன்னார், நாங்க எச்சரித்தோம். 100 கிலோங்க, 1-2 இல்லைங்க, 100 கிலோ வெடிபொருளை வச்சுக்கிட்டு 10 நாளா அந்த கார் அங்க சுத்தி இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன செஞ்சீங்க? நீங்க ஒரே ஒரு கருத்து சொல்றேன். ஓபிஎஸ் அவருடைய சகோதரருக்கு, நான் அதை குறையா சொல்லல, அதுக்கப்புறம் அவர் பே பண்ணாரு. அதுக்கு ஓபிஎஸ் அவருடைய சகோதரருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் கொடுத்துச்சு இந்த அரசு. அது சர்ச்சையான போது அவர் அதுக்கான பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண செய்தி வந்துச்சு. அதுல நான் ஒன்னும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கலாம். ஆனா ஓபிஎஸ் அவர்களுடைய சகோதரருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் கொடுக்க தெரிஞ்ச இந்த மோடி அரசாங்கத்திற்கு அன்றைக்கு புல்வாமாவில் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு, சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அன்றைக்கு விமானத்தை கொடுத்திருந்தால் இன்னைக்கு 40 உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குல்ல. அப்ப நீங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். நீங்க பொறுப்பேற்காம தட்டி கழிக்கக்கூடிய இந்த போக்கு இருக்குதுல்ல, இது எப்படி சரியான ஒரு நிச்சயமா நீங்க வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துறாங்கன்றதா. வழக்கமா இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு எலெக்ஷன் வரும், இல்ல ஒரு பொது தேர்தல் வரும், நம்ம சம்பந்தப்படுத்தியான ஒரு கருத்துக்கள் வர்றது இயல்பு. ஆனா இப்ப எந்த தேர்தலுமே இல்ல, நீங்க திரும்ப ஒரு கட்சியை இப்படி குற்றச்சாட்டு சொல்லுவது சரியாங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம பேசிட்டு வந்துடுறோம். மத்தவங்க பேசுறீங்க. பீகார் தேர்தல் விரைவில் வருது. நீங்க இன்னைக்கு டேட் போட்டு புரிஞ்சு வச்சுக்கீங்க. கொஞ்சமும் வெட்கமின்றி பீகார் தேர்தல்ல இதை தேர்தல் பரப்புரையில் அமித்ஷாவும் மோடியும் பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்று நீங்கள் பாருங்க. நிச்சயமா. சூர்யா, நீங்க எப்படி பார்க்கறீங்க? நடக்கக்கூடாத ஒரு சம்பவங்கள் தான் நடந்திருக்கிறது. நீங்க என்ன காரணமா நினைக்கிறீங்க? முதலில் இறந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் அது குறித்து இன்னைக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசும் செலுத்தும் அப்படின்னுட்டு பாஜகவை கொள்கை ரீதியாக மட்டும்தான் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், இக்கட்டான நேரத்தில் அரசியல் செய்ய விரும்பலை அப்படிங்கிற ஒரு நாகரிகமான ஸ்டாண்ட் எடுத்து நிறுத்திட்டாங்க. ஊரில் ஒரு பைப்பில் தண்ணி வரலன்னா கூட, யாரோ ஒரு செயின் ஸ்மேட்சிங் நடந்தால் கூட முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய எதிர்த்தரப்புகள் இந்த நாகரிகத்தை முதலில் கற்றுக்கொள்ளணும். அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அடிப்படையில் சில உண்மைகளை நாம் பேச வேண்டியிருக்கு. முதல்ல ஒன்றிய அரசாங்கத்துக்கு இதில் என்ன தீர்வு? இந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அது தேசத்தின் மீதான தாக்குதலாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அது அரசினுடைய தோல்வியாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அரசு கோவம் கொப்பளிக்கிறதுக்கு அரசுக்கான பிஆர் ஒர்க்காக அது மாற்றப்படுகிறது. ஒரு அவல நிலையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சி பீரிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சில உண்மைகளை பேசுகிற போது நம்மளை எதிரின்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ என்னன்னா, முதல்ல ஒன்றிய அரசாங்கத்திற்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை ஒப்புக்கொள்ளக்கூடிய நேர்மை இருக்கணும். நேர்மையாக இந்த தாக்குதல்களை அணுகணும். அவங்க இந்த தாக்குதலை எப்படி முறியடிக்க போகிறோம், அதுக்கான செயல் திட்டம் என்ன, அதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக நேர்மையாக அணுக வேண்டும். வெளிப்படையான ஊருக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லலை. முதல்ல அதை ஸ்ட்ராட்டஜியை அவர்களுக்குள்ள வெளிப்படையாக இருக்கணும். அட்லீஸ்ட் அதை நேர்மைத்தன்மையோடு அணுகணும். தன்னுடைய அரசியல் லாப நோக்கத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக பாஜக தன்னுடைய அரசியல் லாப கணக்குகளை தூக்கி ஓரமாக வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதல் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடிய வழி. வாஜ்பாய் காலத்திலேயே இந்த பகுதிகளில் அட்டாக் நடந்ததுக்கான இது உண்டு. நம்ம புல்வாமா இதிலிருந்து கொஞ்சம் சில மணி தொலைவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இது ஏற்கனவே ஒரு ரெட் ஜோனில் தான் இருந்திருக்கு. அடிக்கடி தீவிரவாத நடவடிக்கைகள், அடிக்கடி ஆயுத சண்டைகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் சீசன் டைம், இது டூரிஸ்ட் சீசன் டைம். அந்த மாதிரி சீசன் டைமில் ஒரு 2000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டும் முக்கியம். இது ஹைலி டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ், இது அதே சமயம் ரெட் ஜோன். இது ரெண்டும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாதுகாப்பு படை வீரர் கூட இல்லைன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸ் யாருடைய தோல்விங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்போ
தீவிரவாதிகள் ஏதோ வந்து குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க சரி அல்லது வான்வெளி தாக்குதல் நடத்திட்டாங்க ஓகே இல்ல சேட்டலைட் மூலமா தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு இல்ல. நேரடியாக ஒரு களத்துக்கு வந்து மக்களை நேரடியா பாயிண்ட் பண்ணி ஷூட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னால் நடந்தது வந்து ஒரு ஸ்டேஜ் கிடையாது, ஒரு 5-6 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல பிளானிங், அதுக்கு பிறகு எல்லையை தாண்டுறது, ஓகே அப்புறம் மக்களோட ஊடுருவுறது, அப்புறம் தாக்குதல் நடத்துறது, தப்பிச்சு போறது. இப்போ வரைக்கும் பிடிக்கப்படல. தாக்குதல் நடந்து ஏறக்குறைய 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருக்கோம், இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கோம், இவ்வளவு ஃபோர்ஸ் வச்சிருக்கோம், நாங்க உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லரசு அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம சொல்றோம். ஆனால் 24 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு நம்ம போட்டோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகே கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை இன்னைக்கும் தேட முடியல. அப்போ ஒரு 5 ஸ்டேஜா இதை பார்க்க வேண்டியிருக்கு. 5 ஸ்டேஜ்லயுமே ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. இந்த 5 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்துல உளவுத்துறை இதை ஸ்மெல் பண்ணிருக்கணும். சரி ஸ்மெல் பண்ணல. ஒருவேளை பண்ணி அலர்ட் பண்ணாம விட்டாங்களா? ஒண்ணு உளவுத்துறையினுடைய ஃபெயிலியரா இருக்கணும், இல்ல உளவுத்துறை அலர்ட் பண்ணி அதை பாதுகாப்பு படைக்கு பொறுப்பான ராணுவ அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நிச்சயமா நீங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்றீங்க இது எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்னு. வழக்கமா ஒரு இயற்கை சீற்றங்களே வருதுன்னா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க. அதையும் தாண்டியான சில சம்பவங்கள் வந்து நடக்கிறது. அதற்கு பிறகு மீட்பு பணிகள் எப்படி நடக்கிறதுன்னு ஒரு பார்வை நம்ம வைப்போம் இல்லையா? இப்போ அமித்ஷா அவர்கள் நேரடியாக அங்கேயே போறார், பகல்காம் அந்த பள்ளத்தாக்குக்கே போறார். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டார். அடுத்து என்ன பண்ண போறோன்றதை விரைவில் பேசுறாங்க. அதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சார் இதெல்லாம் கடமை சார், இதெல்லாம் அடிப்படை கடமைகள். இதெல்லாம் வந்து பிஆர் வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி, ஒரு அரசு நிறுவனமே கூட வச்சுங்க, ஒரு தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள்ல டிஃபென்ஸினுடைய இன்டர்னல் மீட்டிங் நடக்கிறது வந்து கிளிப்பிங்ஸை பப்ளிஷ் பண்றாங்க. யாருக்கு கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அது என்ன இன்டர்னல் மீட்டிங் இல்லையா? ஹைலி செக்யூர்ட் மீட்டிங் இல்லையா? ராணுவ ரகசியம்னு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அப்போ ஒரு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டார் மீட்டிங்குள்ள வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிடும்னா, செய்தி நிறுவனம் வெளியிடும்னா என்ன சார் செய்தி? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? விளைவுகள் கிடையாது, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோங்கிறது கிடையாது, இதை வச்சு எப்படி பிஆர் பண்ண போறோம், இதை வச்சு எப்படி மக்கள் மத்தியில தன்னை ஒரு ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறோங்கிறதுல மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்கு. அப்படிங்கிறது தான் இதுல பிரைமரியா பார்க்கல. திரும்ப திரும்ப வலுவா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க சார். ஏன் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம், வட இந்திய ஊடகங்கள் அங்க எங்கெல்லாம் வேண்டாம், தமிழ்நாட்டு ஊடகங்கள் போட்ட டைட்டில்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. அட்டாக்கு, கண்கள் சிவந்த அமித்ஷா, கோபம் கொப்பளிக்க உடனடியாக பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிய மோடி, இதெல்லாம் என்ன சார் டைட்டில்? இப்ப யாருக்கு நீங்க பிஆர் வேலை பாக்குறீங்க? யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க? ஏதாவது ஒரு கேள்வி, ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சா? வந்துச்சா? வரல. ஏன் ராணுவம் முன்கூட்டி நடவடிக்கை எடுக்கல? வந்துச்சா? இல்ல. ஏன் 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹைலி டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ்ல, ஒரு ஹைலி ரெட் ஜோன்ல ஒரு பாதுகாப்பு படை வீரர் கூட இல்ல? இந்த கேள்வி வந்துச்சா? வரல. 19ஆம் தேதி அங்க போக வேண்டிய பிரதமருடைய பயணம் எதன் காரணமாக ரத்து செய்யப்பட்டது? அப்ப ஏதோ ஒரு உளவு தகவல் வந்துச்சா? இல்ல ஏதாவது செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணி அதை நீங்க ரத்து பண்ணீங்களா? அப்ப பிரதமருக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா சிவிலியனுக்கு அது இருக்காதுன்னு எதை வச்சு நீங்க கன்சிடர் பண்ணீங்க? இந்த மாதிரியான கேள்விகள் எதையுமே கேட்கிறது கிடையாது. ஆனால் ஒரு இத சொல்ல கூச்சமா தான் இருக்கு, ஆனா உண்மை. லேப்டாப்ஸ் இருக்குல்ல, வளர்ப்பு பிராணிகள், அந்த மாதிரி சில ஊடகங்கள் உச்சநீதிமன்றத்தை போய் கடிக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் தான் வந்து ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு அங்க 5 ஆண்டு 6 ஆண்டு காலமாக தேர்தல் நடத்தாம ஜனநாயகத்தை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல வந்து தேர்தல் நடத்துன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சான். தேர்தல் நடத்துன்னு ஆர்டர் போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, தேர்தல் நடந்தனாலும் நடத்தலனாலும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் பாதுகாப்புக்கும் பொறுப்பு. ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி, மாநிலம் கிடையாது. பொறுப்பு வந்து உள்துறை அமைச்சகம் தான், கவர்னர் கீழே தான் இருக்க போகுது. அப்ப அங்க தேர்தல் நடந்தாலும் நடக்கல அமித்ஷா தான் அங்க பாதுகாப்புக்கு பொறுப்பு. சரி, அப்ப நீங்க உச்சநீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் இருக்குல்ல, அதை வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறீங்க. நிச்சயமா நான் பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். ரவீந்திரன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு காவல் அதிகாரி மாநில அளவுல நீங்க பணி செய்திருந்தாலும் கூட இது ஒரு பாதுகாப்புங்கிற அடிப்படையில் எப்படி உங்களுடைய கண்ணோட்டம் இருக்கிறது? இல்லைப்பா, உளவுத்துறை இருக்குது, லோக்கல் போலீஸ் கொண்டானா உளவுத்துறை இருக்குது. சரி, அவங்க ஸ்மெல் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்து ஐபி இருக்குது. சரி, ஐபிக்கு மேலே ரா இருக்குது. இவ்வளோ பேரும் ஃபெயிலியர் ஆகிருக்குது, யாருமே கண்டுபிடிக்கலன்னா கொஞ்சம் ஸ்லாக்னஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் ஸ்மெல் பண்ணியிருக்கணும். சரி, ரெண்டாவது இந்த ஆர்டிக்கலை எடுத்த பிறகு தான் டிஆர்பின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அது வந்து இந்த முஸ்லீம் நேம் வச்சுருந்தா இதை முஸ்லீம் மேலே இதாக இருக்குங்கிறதுனால டிஆர்பின்னு இங்கிலீஷ் லெட்டர் வச்சு ஒரு இந்த குழு ஃபார்ம் ஆகிருக்குது. சரி, அவங்க இங்கே இருக்கிறவங்க தான், காஷ்மீரில் இருக்கிறவங்க தான். ஓகே, அவங்களுடைய செயல்பாடை கண்டுக்காமல் விட்டது எப்படி? எந்த இதுவுமே கண்டுக்கலையே. அது இது போக இன்னும் 2-3 யூனிட்டெல்லாம் இருக்குது. சரி, அவங்களும் கண்டுக்கல. ஓகே, ரெண்டாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் இதுக்கும் 6 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. அங்கே வண்டி போக முடியாது, குதிரையில் அந்த இதில் தான் போகணும்னு சொல்கிறாங்க.
ஆனால் அங்கே ஒரு போலீஸோ ஒரு ஓபியோ எதுவுமே இல்லை. ஓகே. சம்பவம் நடந்தது 3:30 2:30 3:30 வரைக்கும் நடக்குது. 1 hour சம்பவம் நடக்குது. சரி. ஏதோ வந்தான் அடித்தான் வெட்டிட்டு ஓடிட்டாங்கிற மாதிரிலாம் இல்லை, சுட்டுட்டு ஓடின மாதிரி இல்லை. 1 மணி நேரம் அங்கே இருந்திருக்கிறாங்க டெரரிஸ்ட்டுங்க. அவங்கள பிடிக்கிறது எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியல. ஏன் அங்கேருந்து வேற யாராவது தகவல் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஃபோன் எத்தனை செல்ஃபோன் இருக்குது, எதுவாவது டவர் கிடச்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் போயிருக்குது. இவங்க ஏன் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கல. இது ரொம்ப வைட்டல் பாயிண்ட்னு தெரிஞ்சுமே செக்யூரிட்டி ஒன்றும் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உளவுத்துறை எல்லாமே தோல்வின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறீங்க. அதையும் எவ்வளவுதான் நம்ம உஷாரா இருந்தாலும் கூட வழக்கமாக ஒரு செய்தி இருக்குல்ல, திருடனா பார்த்து திருந்தா விட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இதை கண்ணில் மண்ணை தூவிட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கும் போது டோட்டலாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்டோட ஆர்கனைசேஷனை குறை சொல்ல முடியுமான்னு கேள்வி இருக்கு. பாம் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்து இருந்து அதுவும் சீருடை அணிந்து ஓகே மிலிட்ரி 1 மணி நேரமா அங்கேயே இருந்து ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு ஐடென்டி கார்டெல்லாம் பார்த்து லோக்கல் இவங்க செய்யற மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா அது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைன்னா ரீஎன்ஃபோர்ஸ் மட்டும் போகல, சரி, ஒண்ணுமே இல்லாம ஃபெயிலியரா இருக்குது இல்லையா? ஓகே. நிச்சயமா இப்போ செந்தில்வேல் அவர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், இந்த அக்னிபாத்ங்கிற திட்டம் கொண்டு வருகிற போது அதையும் நம்ம இதையும் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ராணுவ அதிகாரி சொல்றார் 18,000 பேரை வந்து நியமிக்கவே இல்லை, ராணுவ வீரர்களுக்கான அந்த பற்றாக்குறை என்பது மிக பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறதா. இதை நீங்க கண்காணிக்கிறீங்களா? இதை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? நமக்கு பார்டர் தானே, பாகிஸ்தான் பார்டர், அங்க ஸ்ட்ரென்த் பண்ணி தானே ஆகணும். ஸ்ட்ரென்த் பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே. அந்த இடத்த நம்ம கவர் பண்ணியே இருக்கணும். அங்கே ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ், ஏதாவது இவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, பிஎஸ்எஃப் வச்சிருப்பாங்க, சரி, அவங்களாவது அங்கே இருக்கணும். அவங்களும் இல்லை, லோக்கல் போலீஸும் கிடையாது. ஓகே. அதனால தான் இந்த பெரிய இன்சிடென்ட்டே நடந்திருக்குது. நிச்சயமா நம்ம பேசுவோம். ராஜகுமார் சார், இதில் 2 விதமான கேள்வி இருக்குது சார். ஒரு பக்கம் நீங்கள் டைப் பண்ணியிருந்திருக்கலாம், ரொம்ப கண்காணிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த புள்ளியிலேருந்து யோசிச்சோம்னா, ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாமே குரலை உயர்த்துவீங்க, காஷ்மீர் மக்களை நீங்கள் வந்து இயல்பாகவே நடமாட விட மாட்டீங்க, சோதனை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்துறீங்கிற ஒரு சிக்கல் பாஜகவிற்கு இருக்குது. இன்றைக்கு நடந்து விட்டது, உடனே குறை சொல்கிறீங்க. ஒரு அரசு எப்படி தான் ஆக்ட் பண்ணோம்? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வந்து நம்ம நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற வார்த்தையோடு தான் நம்ம அந்த செயலை செய்திருக்கிறோம். அந்த மாநிலத்தை காப்பாற்றுறோன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ தேர்தல் நடத்தி இப்போ அந்த ஸ்டேட்டு காவல்துறையும் தனியாக இருக்குது. ஓகே. ஆனால் நமக்கு எல்லையை தாண்டி வரக்கூடிய விஷயங்களில் நம்ம காவல்துறை சொன்னது போல் இத்தனை பிஎஸ்எஃப் இராணுவம் இவங்களெல்லாம் தாண்டி அங்கே வருகிறார்களா, இங்கேயே ஊடுருகிறார்களா, இந்த குரூப்பு டிஆர்எஃப்பை பற்றி அவங்க சொல்லுகிற பொழுது அவங்க யாருங்கிறது கண்காணிப்பில் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு செயல். இது வந்து நம்ம எப்போ பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம், நம்ம சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்னா அந்த பாதுகாக்கிற பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கிறது தான் செய்யணும். இந்த விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் ஒரு இராணுவ வீரரோட சண்டை இருக்கிறதும் மற்ற விஷயங்களுக்கும் வேறு. இது வந்து ஒரு சீருடையை போட்டுட்டு வந்தாங்கன்னா யார் பாதுகாப்பு? அப்போ அங்கே சீருடையை போட்டுட்டு வர்றவங்க தான் பாதுகாவலரா? அந்த சீருடையை போட்டுட்டு வர்றவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நமக்கு சாதாரண டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து அந்த சீருடையை போட்டுக்கிறவங்க உண்மையிலே காவல் காக்கிறவர்களாக கூட நினைத்திருக்கலாம் இல்லையா? திரும்பி வர்றவங்க உண்மையிலே ராணுவ பார்த்து பயப்படுறாங்க, எனக்கு விட்டுருங்கன்னு. அப்போ அந்த பயம் ஏற்படக்கூடிய ஒரு செயலை செய்கிறார் என்று சொன்னால், ஏன்னா இந்த உடையிலேருந்து பார்க்கணும் நீங்கள் எல்லாத்தையும் அந்த பார்வையில். அப்போ இதில் ரொம்ப அலட்சியம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா பாதுகாப்பு விஷயங்களில் இந்த நாட்டை குறை சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆபத்தான இடத்தை மாற்றி இருக்கக்கூடிய, ஒரு சட்டத்தை மாற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில், அந்த மக்களுக்கான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இது வந்து பாதுகாப்பு விஷயமாக இன்றைக்கி கூட என்ன அப்படி திருச்சி பேசுகிறது சிந்தனையில் நான் செந்தில் சார் சொன்ன மாதிரி, இப்போ அவங்க என்ன அதை கதையாக்கிட்டு இது வந்து இந்து முஸ்லீம் சண்டை மாதிரியும் கொண்டு வர மாதிரி, இது பாகிஸ்தானியர்கள் தீவிரவாதிகள் அந்த முயற்சி எடுத்த மாதிரியும், அதை தான் காரணமாக அவங்க உரிமைக்கு சண்டை போடுறதுக்கும், இது வந்து காஷ்மீர்காரங்களா அது பாகிஸ்தான்காரங்களா, இன்னும் நம்ம இப்போ ஒரு படத்தை வரைஞ்சி இவராக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த மதியம் நடந்த நேரத்தில் திடுதிடுன்னு சுட ஆரம்பித்த பிறகு பயந்து செதறி ஓடி இருக்காங்க எல்லாரும், எல்லா பக்கமும். ஸோ அங்கே இருந்த ஒரு சாதாரண இப்போ குதிரை வண்டி ஓட்டுறவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆகவே இது சைரன் இப்போ பள்ளத்தாக்குலேருந்து மேலே ஏறி வரக்கூடிய இடம். ஆகவே இது வந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய சீரியஸாக இப்போ முதல்ல வந்து தே ஷுட் பி இப்போ வந்து நான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து இராணுவத்துலேருந்து இவங்க யாருமே இது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க என்ன அரசாங்கத்துக்கு சொல்லி எப்படி இது மிஸ் ஆச்சு அல்லது ஐடென்டிஃபை எடுத்துட்டு 19ஆம் தேதி பிரதமர் அவங்க போகிறதா இருந்திருக்கும் போது இன்னும் செக்யூரிட்டி
கூடுதலாக இருந்திருக்க வேண்டும். Okay. அது கேன்சல் ஆனதுக்கு பிறகும் அது கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயம். Okay. இல்ல இது நடந்ததுக்கு ஒரு காரணம். இப்போ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி கூட பேசும்போது தொட்டாப்ல ஒரு பக்கம் மாநில அரசாங்கத்திற்கு தேர்தல் நடந்து அங்க ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமா. நீங்க ஆளுநர் பாதுகாப்புலயே ஆளுநருடைய ஆட்சியிலேயே குடியரசுத் தலைவர் ஆட்சியிலேயே வச்சிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்றாங்க. இல்ல அதுல நிறைய விஷயம். ஏன்னா காஷ்மீரை பொறுத்தவரையில நம்ம அதை வந்து மாநில அந்தஸ்துலேருந்து யூனியன் டெரிட்டரியா மாற்றி அப்புறம் அதிகாரம் ஃபுல்லாக கவர்னருக்கு கொண்டு போகிறதும், இன்னைக்கு நீங்கள் அந்த முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நேரடி பொறுப்பு எதுவுமே இல்லை. Okay. அவருமே தன்னுடைய காவல்துறை தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷனை தாண்ட முடியாது. Okay. நீங்கள் டெல்லியாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ரெகக்னைஸும் பிஎஸ்எஃப் இருக்கிற ரெகக்னைஸும் ஒருத்தரை நீங்கள் அவங்க கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. சரி. ஏன்னா இது வந்து மத்திய அரசனுடைய கண்ட்ரோலில் வருது, இது மாநில அரசனுடைய கண்ட்ரோல்லேருந்து எந்த செய்தியும் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அவ்வளோ ஈஸியாக எந்த செய்தியும் வாங்கிட முடியாது. அவங்க தன்னுடைய லிமிட்டேஷனில் இவங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சரி. ஸோ இவ்வளோ இதெல்லாம் தெரியுது. இன்னும் எல்லாமே இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல இருக்குது. இவங்கெல்லாம் மீறி தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதை இப்போ இன்றைக்கி வந்து காஷ்மீருடைய மாநில தவறுன்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா டூரிஸ்ட் சென்டரில் வந்து நீங்கள் மக்களை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிற இடமா தான் நம்ம அதை பார்க்கணும். அதில் நீங்கள் வந்து அந்த இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நீண்ட காலமாக அந்த இடம் வந்து மக்கள் வந்து போகிற இடமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் பாதுகாப்பு தூரத்துலேருந்து தான் கொடுக்கணுமே தவிர ஒவ்வொருத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து சுற்றுலாத்தலம் அல்ல. நிச்சயமா. ஸோ இது ஒரு நமக்கு இன்னைக்கு ஒரு இயற்கையான இடம். அதை நம்ம இன்னைக்கு சுதந்திரமாக காஷ்மீர் இருக்கிறது, எல்லோரும் போகலாங்கிற எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறோம், அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அது மாறி வந்திருக்கிற சூழ்நிலையில் நாம் நிச்சயமாக அதை நம்ம பாதுகாக்கணும். இந்த நேரத்தில் இன்னைக்கு நம்ம செந்தில் சார் சொன்ன மாதிரி தேர்தல் வரப்போகுது, பீகாரில் தேர்தல் வருது. பீகாரில் இன்னைக்கு நீங்கள் வந்து வக்ஃபு சட்ட விஷயங்களில் அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் பேரே மதசார்பற்ற ஜனதா தளம்னு அவர் கட்சிக்கு பேர். அவர் இதில் என்ன தவறு செய்தார், அவர் என்ன ஃபேஸ் பண்ண போகிறார் அந்த மாநிலத்தில். அடுத்ததாக குஜராத்தில் தேர்தல் வருது. இதெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் பிஜேபிகிட்ட உண்டு. அதெல்லாம் பின்னாடி இருந்து அதை இயக்கக்கூடிய சிந்தனைகள், அந்த செயல்பாடுகள், இதுக்கு இந்த திட்டமிடலாம் என்ன நம்ம புரியுதல் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அது 24 மணி நேரம் ஆயிருக்கிறது. 26 பேர் இறந்திருக்கிறாங்க. கர்நாடகாக்காரங்க. நிச்சயமா கண்காணிப்பு பணிகள் ரொம்ப சரியா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய புள்ளி. பாதுகாப்பு விஷயத்துல நிச்சயமா அது மிகப்பெரிய கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. செந்தில், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிற புள்ளியில இருந்து எல்லாருமே அணுகுறீங்க. அதுல இன்னொரு கேள்வியும் வைக்க வேண்டியது இருக்கிறது. 370 பிரிவை ரத்து பண்ணதனுடைய தோல்வி, காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்தை 2ஆ உடைச்சு யூனியன் பிரதேசமா ஆக்கினதனுடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா? 100 விழுக்காடு உண்மையான வாதம் அது. அது மட்டுமல்ல, நீங்க வந்து எனக்கெல்லாம் சில நேரங்களில் டவுட்டே வந்துடும், உண்மையிலே இந்த தாக்குதல்லாம் இந்தியாவில தான் நடக்குதா இல்ல வேற எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்முடைய பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா, 370 ரத்து பண்ணிட்டோம், இனி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி பயங்கரவாதங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது காஷ்மீர்ல. நாங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த பொழுது பிரதமர் சொன்னார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் பாருங்க பயங்கரவாதம்னா என்னன்னு கேட்பீங்க நீங்க. பயங்கரவாதிகளுக்கு இனிமேல் வேலையே கிடையாது, நாங்க வந்து கள்ள நோட்டை ஒழிச்சிட்டோம், கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், பயங்கரவாதம் முற்றிலும் 500 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னதுக்கு பயங்கரவாதம் முடியும்னாரு. மக்களை எவ்வளவு தூரம் இவர்கள் முட்டாளாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இதற்குள் ஒளிந்திருக்கிறது. நான் இன்னொரு முக்கியமான கேள்வி அந்த அவையில எழுப்ப விரும்புறேன். வேத பிரதாப் பைத்தி அப்படிங்கிற ஒருவர், நீங்க வந்து நம்முடைய சையத் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி. இந்த சையத் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹபீஸ் சையத். ஹபீஸ் சையத் யாருன்னா மும்பை அட்டாக்கினுடைய மூளை அப்படின்னு சொல்லப்பட்டவர், மிக முக்கிய குற்றவாளி. அந்த மிக முக்கிய குற்றவாளிய இந்த வேத பிரதாப் பைத்தி இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் போய் நேர்ல சந்திச்சு பேசினார். பகிரங்கமா வெளிப்படையா புகைப்படங்கள் வந்துச்சு. அப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கட்டும் எதிர்வினையாற்றி வேத பிரதாப் பைத்தியை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் சொன்ன வாதம், அவர் சும்மா அவர் பத்திரிகையாளருங்க, அது அவர் போய் பார்க்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்பது போன்ற வாதங்களை வைத்தார்கள். நீங்க ஒரு பயங்கரவாதியை போய் பார்த்தாரு வேத பிரதாப் பைத்தி. வேத பிரதாப் பைத்தி யாரு அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து பாபா ராம்தேவுக்கு மிக நெருங்கிய நண்பர். பாபா ராம்தேவ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவை எப்படியாவது ஆட்சியில் அமர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக யோகா இருந்தாரு, தவம் இருந்தாரு, குட்டிக்காரன் அடிச்சாரு, ஒரு போராட்டத்துல சுடிதார் எல்லாம் போட்டு தப்பிச்சு போனார். அவர் மோடிக்கு, அமித்ஷாவுக்கு வலது கண் இடது கண், வலது கை இடது கை எல்லாமே அவர் தான். அந்த பாபா ராம்தேவினுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒரு பயங்கரவாதியை போய் சந்திக்கிறார். அவரை கைது பண்றதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு துப்பு இல்லை. மாறாக
உத்தரப்பிரதேசல ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்ததற்காக கஃபீல் கான் என்ற மருத்துவரை கைது செய்தார். சித்தி காப்பான் என்ற ஒரு பத்திரிகையாளரை UAPA சட்டத்துல கைது பண்ணி 2 வருஷமா உள்ள அடைச்சாங்க. அப்ப இந்த அரசு நாட்டினுடைய பாதுகாப்புல இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இவர்கள் இதை மீண்டும் மீண்டும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்த நினைக்கிறார்கள். நீங்க சீனா இந்திய எல்லைக்குள் வந்து வீடு கட்டி ரோடு போட்டு கிராமமே உருவாக்கிட்டான். இந்த நிமிடம் வரை இந்த பிரதமரால் சீனா என்ற வார்த்தையை எங்க உச்சரிக்க முடியல, நாடாளுமன்றத்தில் உச்சரிக்க முடியல. சீனாவை கண்டிக்கிறோம் என்று கூட நம்முடைய பிரதமரால பேச முடியல அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, இதை திருப்பி மதமாக மாற்ற முயற்சிக்கிறாங்க. இன்னைக்கு கூட இதை நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற தாக்குதலுக்கு காங்கிரஸ் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம், மதவாத கூட்டம், பாஜக கூட்டம், RSS கூட்டம், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கின்ற பொழுது அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மலினமான அரசியல் செய்வது அப்படிங்கறதா வேதனுடைய உச்சமாக இருக்கிறது. இல்ல நிச்சயமா நானு புரிதலுக்காக கேட்கிறேங்க செந்தில். இப்போ இதுல ஒரு பக்கம் அதுல காப்பாற்ற போய் உயிரிழந்தது ஒரு முஸ்லீம் இளைஞர், எங்களை காப்பாத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே பகுதியில இருந்துதான் அடையாளம் கண்டுவிட்டு தான் எங்களை சுட்டாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வீடியோவும் வருகிறது. அப்ப இதுவும் உண்மைனா அதுவும் ஒரு உண்மைதானே. நம்ம அதுக்கு ஒரு அரசாங்கத்திற்கு ஒட்டுமொத்தமா நீங்க ஏன் இப்படி கொண்டு போறீங்கன்னு கேட்க முடியும். இல்லங்க, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வேணா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த அவையில RTIல வாங்குங்க, ஒரு தகவல் வாங்குங்க. ஏற்கனவே தொடர்பாக பல ஆர்டிகல்ஸ் வந்திருக்குது. நான் நீங்க அந்த கேள்வி எழுப்பியது நல்லது, நன்றி சொல்றேன். நாட்டு மக்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எவ்வளவு தூரம் பயங்கரவாதத்தால் இங்க இன்ன பிற சமூகத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இஸ்லாமியர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்திற்கு எங்க அப்பாவி மக்கள் காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகமா இருப்பது அவங்கதான் மிக அதிகமாக பலியாகி இருக்கிறார்கள். இது என்ன மடத்தனமான வாதம்னு எனக்கு புரியல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்படி வருவாங்க நீங்க இதை ஒன்றை வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நீங்க அப்படி சொல்ல போவீங்க அப்படின்னு சொன்னா, சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். மிக சமீபத்துல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சு வச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு அவன் முஸ்லீம்னு தெரிஞ்சு முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவனை செருப்பால் அடிச்சாரு ஒரு கூட்டம், மதவாத கூட்டம். நீங்க புர்கா போட்டு போனதுக்காகவே, ஹிஜாப் போட்டு போனதுக்காக ஒரு பள்ளி மாணவியை சுத்தி நின்று அவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க இந்த கூட்டம். தொப்பி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக ரயில்ல காவல்துறை அதிகாரி, ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் குல்லா போட்டிருந்த காரணத்துக்காகவே இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார். கேட்டதுக்கு இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்காரர்கள். அவரு பாவம் குல்லா போட்டுட்டு வந்தவர். இதெல்லாம் இந்த நாட்டுல நடந்துச்சு. என்ன நீங்க பேசுறீங்க? அப்ப நீங்க இன்னைக்கு கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. கேட்டுத்தானே கொன்னா, முஸ்லிமானு கேட்டுத்தானே சுட்டு கொன்னா, முஸ்லிமானு கேட்டுட்டு தானே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னா. பள்ளிவாசல்களின் மீது ஏறி நின்று காவி கொடியை நாட்டி வைத்துக் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துகிறீர்களே, அப்ப நீங்க எல்லாருமே பயங்கரவாதிகள் தானே. இந்த பயங்கரவாதத்தை, இந்த உள்ளூர் பயங்கரவாதத்தை யார் கட்டுப்படுத்த போறா? எப்ப கட்டுப்படுத்த போறீங்க நீங்க? உத்தரப்பிரதேசத்துல இல்ல நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். ஒரு பக்கம் இப்படியும் இருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன செய்ய முடியும் ஒரு அரசு அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம எதை நோக்கி போகணும்? நம்ம திரும்ப இவங்க மேல விமர்சனம் வைக்கிறோம், அவங்க மேல விமர்சனம் வைக்கிறோம். என்ன தீர்வு? பதவி விலகுங்கிறோம். உங்களால செய்ய முடியலங்கிறதுக்காக இந்தியர்களை நாங்க எத்தனை நாள் எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தர்களை, எங்களுடைய எல்லை சாமிகளை, CRPF வீரர்களை, ராணுவ வீரர்களை உங்களுடைய மலினமான அரசியலுக்காக நாங்கள் எத்தனை நாட்கள் இழப்பது, எத்தனை நாட்கள் பலி கொடுப்பது? சம்பந்தமே இல்லாம எங்கெங்கயோ நடக்கிற தவறுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நம்முடைய திரு சூர்யா அவர்கள் சொன்னார். தமிழ்நாடு அரசு இந்த நேரத்துல எந்த இடத்துல நாங்க அதை செய்ய அரசியல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு முற்றுமுழுதாக ஒன்றிய அரசோடு நிக்கிறது. சம்பந்தமே இல்லாம திமுக சமூக வலைதளங்களை திட்டக்கூடிய ஒரு போக்க பாக்குறோம். அப்போ இது பயங்கரவாதத்தின் மீதான வெறுப்பு, பயங்கரவாதத்தின் மீதான கோபமாக இருந்தால் நாம் அனைவரும் அந்த கோபத்தோடு இணைந்து நம்முடைய சீற்றத்தை வெளிப்படுத்தலாம், கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா இது பக்கத்து வீட்டு பாய் மீதான கோபமா இருக்குது, இது தேர்தல் அரசியலுக்கான கோபமா இருக்குது. அப்ப ரொம்ப மலினமான கோபமா இருக்குதுல்ல இது. கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், நம்ம மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா இப்போது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக நம்ம இதுல இடம் கொடுத்தாங்க, தொழுகக்கூடிய மசூதிகள்ல தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது, எங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாத்தது ஒரு இஸ்லாமியர்னு. எப்படிங்க புரியல? இல்ல நீங்க சொன்ன கருத்தை திருத்தி விடுவார்கள் நாளைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கூட்டம். யாருக்கு இடம் கொடுத்தாங்கன்னா
அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்தார்கள். ஆமா 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 இல்ல அதையும் திருத்தி கூறுவார்கள் நீங்க பயத்துல சொல்றீங்க. ரைட், ஓகே. இல்ல அந்த மாதிரியான பாசிட்டிவான செய்திகளும் அடுத்தடுத்து வருது இல்லையா? இது அப்ப மக்கள் வந்து உணர தொடங்கி விட்டார்கள். எதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ள வந்திருக்கிறதாங்கிற கேள்வியும் இருக்கிறது. சரி, அப்போ செந்தில்வேல் பேசும்போது கூட சொன்னாப்ல, அதாவது இதுக்கு முன்னாடி பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இனிமேல் வந்து மக்கள் சகஜமா இருக்கலாம் வரலாம் அப்படிங்கிறது. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி அதுதானே, நம்ம அப்படித்தானே பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக மனித உயிர்களை வந்து இவங்க விலைக்கு வச்சுட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்படி வைக்கலாம்? ஒரு அரசாங்கம்ன்றது வந்து இயல்புப்படுத்தணும் இல்லையா? ஒரு சிக்கல் தீர்ந்து இருக்கிறது, நீங்க எல்லாம் இயல்பா இருக்கலாங்கிற அதுல தவறு இருக்கா? இல்ல, இயல்பா இருக்கலாம் அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஓகே, மிலிட்ரி ஃபோர்ஸை நீங்கள் விலக்கி கொள்வது அது இதெல்லாம் நிச்சயம் பிரச்சனை கிடையாது. ஓகே. தமிழ்நாட்டிலே சாதாரணமாக மெரினா பீச்சில் 4 போலீஸாவது இருப்பாங்க, சாதாரண வார நாட்கள்லேயே. ஓகே, அது வந்து அவங்களை அச்சுறுத்துறதா அர்த்தம் கிடையாது. ஓகே. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. இவங்க வந்து ஒரு 4 போலீஸ் நிற்கிறதையோ 4 பெட்டாலியன் நிற்கிறதையோ வந்து எதோட நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? வரலாறு முழுக்க அப்பாவிகளை வந்து காஷ்மீரிகளை வந்து நீங்கள் வந்து ஃபேக்காக கொன்னது எல்லாம் வந்து நீங்கள் இதோட ஈடுகட்டி பேசுறது இருக்குல்ல, அதை ஒரு பக்கம் நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இன்னைக்கு நாங்கள் தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பேசுறது வந்து நியாயமான வாதம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் ஃபெயிலியரை முதல்ல ஒத்துக்கிட்டா தான் அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடியும். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஹேட் ஒன்று இதை அடிப்படையாக வச்சு பரப்பப்படுது இல்லை, அது திமுகவை நோக்கி பரப்பப்படுது. திமுக இந்த விஷயத்தில் ரொம்ப ஜென்யூனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திற்கு முற்று முழுதாக வெளிப்படையான ஆதரவு தெரிவிப்பது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எங்கே ஒரு சின்ன ட்ராஜடி நடந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மரபு இருக்கிறது. அது எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக இருந்தாலும் தன்னுடைய கொண்டாட்டங்களை ஒத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய இயக்கம் திமுக. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒடிசாவில் வந்து ஒரு ரயில் விபத்து நடந்த போது நூற்றாண்டில் ஒரு தருணம், கலைஞருடைய நூற்றாண்டு தொடக்க விழாங்கிறது நூற்றாண்டில் ஒரு தருணம், அந்த கொண்டாட்டத்தை ஒதுக்கி வச்சோம். அந்த கொண்டாட்டத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த துக்கத்தில் பங்கெடுத்தோம். இன்னைக்கு ஒரு தீவிரவாத அட்டாக் நடந்திருக்கிறது, உலகம் முழுக்க இதை பேசுது. எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்க? தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு தன்னுடைய வீட்டில் இரவு விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இதை என்னைக்காவது கேள்வி கேட்குமா? உன் தேசப்பற்று எங்க போச்சு அப்படின்னுட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நயினார் நாகேந்திரன் கேட்பாரா? நிர்மலா சீதாராமன் கேட்பாங்களா? அல்லு சில்லு சங்கிகள் எல்லாம் கேட்பாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன்னா கூட்டணி என்பதால் பொத்தி கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். அப்ப இது இங்க நிதிஷ்குமார் என்ன பண்றாரு? பாட்னால இன்னைக்கு காலையில ஒரு ஏர் ஷோவை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு மோசமானவர்களாக இவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். கூட்டணிக்காக எதிர்கட்சிகளை, அதாவது நியாயமாக அரசோடு நிற்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் பிடித்து கடுத்தி வைக்கக்கூடிய பாஜகவினர் சொந்த கூட்டணியினர் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப் கமா கூட வைக்கிறது இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய அவலம். இதுதான் இவங்களுடைய தேசப்பற்றுக்கு சான்று. இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் இதுல பேச வேண்டியது, பாஜக அரசு ஒரு பொறுப்பற்ற அரசு. எது விஷயத்துக்காகவும் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ரயில் விபத்து நடந்துச்சுன்னா ரயில்வே அமைச்சர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. நாடு முழுக்க பேப்பர் லீக் நடக்கும், கல்வி அமைச்சர் பொறுப்பெடுத்துக்க மாட்டாரு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதில் பாதுகாத்துக்கு போகும், நகை விலை பீக்குக்கு போகும், அன்றாட மக்களுக்கு நகைங்கிறது பெருங்கனவாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. கேட்டா நான் பூண்டு வெங்காயம் சாப்பிடுறதுன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பேசுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு உள்துறையும் ராணுவ அமைச்சகமும் பொறுப்பெடுத்துக்காது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இவங்க நகர்த்துறாங்க. அப்ப எந்த துறையும் தன்னுடைய துறையில் ஏற்படக்கூடிய டிராஜடிக்கு பொறுப்பெடுத்துக்காதுங்கிற பொறுப்பற்ற அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் மாறி இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த விஷயத்துல ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1,80,000 பேரை வந்து வேலை இழப்பு நடத்திருக்கு ராணுவத்திலிருந்து. 3 ஆண்டுகளாக ரெக்ரூட்மெண்ட் சரியா இல்ல. அக்னிவீர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க, நாங்களே வேலை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹைலி ஸ்கில்டா வேலையெல்லாம் பெற்றுவாங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு தமிழ்நாடு எதிர்த்தது. இன்னைக்கு என்ன பண்றீங்க? எல்லா மாநிலத்துடைய டிஜிபிக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்க, போலீஸ் போர்ஸ்ல இவங்களை இணைச்சுக்கங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மறைமுகமாக ஸ்டேட் போலீஸை மிலிட்டரிஃபை பண்றாங்க. அது ஆபத்து தனியா பேசக்கூடிய விஷயம். அப்ப நீங்க உங்களால முடியல, கேப்பபிலிட்டி இல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி ஸ்டேட் மேல போடுறீங்க. அது எங்க வந்து நிக்குது? நீங்க இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து செக்யூரிட்டி லேப்ஸ், எலெக்ஷன்ல வந்து பாதுகாப்பு படை வீரர்களை பயன்படுத்துவதால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகுதுன்னு சொல்லி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ப்ரொபோஸ் பண்றீங்க. 300 பேருக்கு Z+ Y+ கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல, வீட்டை விட்டு வெளில வராதவருக்கு, கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அண்ணாமலைக்கு, கங்கனா ரணவத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்த செக்யூரிட்டியை கொண்டு வந்து நீங்க இந்த காஷ்மீர்ல கொடுத்திருந்தீங்கன்னா இந்த லேப்ஸை நீங்க தடுத்திருக்கலாம்ல, இந்த டிராஜடியை தடுத்திருக்கலாம்ல. இது இன்னைக்கு பட்ஜெட்ல 14%, கிட்டத்தட்ட 6,80,000 கோடி இந்த ஒரு செக்டாருக்கு மட்டும் ஒதுக்குறோம்ல. இது எல்லா விஷயத்திலையும் பாதுகாப்பை விட இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சொந்த அரசியலையும் மத வெறுப்பும் அதானி அம்பானியை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். கொஞ்சம் நான் அதை டீடைல் சின்னதா சொல்றேன். என்னன்னா,
குஜராத் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கட்ச்ங்கிற பகுதி, அந்த ரன் ஆஃப் கட்ச் அந்த பகுதியில் பார்டர் பாகிஸ்தானுக்கும் நமக்குமான, இன்னும் சொல்ல போனால் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து அது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலி செக்யூர்டான பகுதி, பாதுகாப்பு அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு எல்லை பகுதி. அந்த இடத்துல ஒரு 24,000 ஹெக்டேரை வந்து உலகத்திலேயே பெரிய சோலார் பூங்கா அமைக்கிறதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. யாருக்கு ஒதுக்கீடு பண்றாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனமான செகிக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. ஒதுக்கீடு பண்ண போது செகி அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்க போறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த என்ன பெரிய சவால் வருதுன்னா, விண்டு மில்லு தான் இங்க போட முடியும், சோலார் பேனல் போட முடியாது. ஏன்னா டிஃபென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனடியாக டெல்லியில் வேற எந்த மாநிலத்துக்கும் இந்த ஃபெசிலிட்டி கிடைக்காது, வேற எந்த மாநிலத்துக்கும் இந்த சலுகை கிடைக்காது. நம்ம மெட்ரோல 4 போட்டி 6 போட்டி ஆக்கிறதுக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஷூரிட்டி கையெழுத்துக்கு. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, குஜராத் கவர்மெண்ட் 3 அபிஷியல்ஸும் ஒண்ணா உட்கார்ந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தளர்த்துறாங்க. எதுக்காக? அங்க சோலார் பூங்கா அமைக்கிறதுக்காக. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனை? டிஃபென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை. பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஹைலி பாதுகாப்பான இடத்துல தளர்வுகளை கொடுக்குறாங்க. தளர்வுகளை கொடுத்தா இவங்க அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும்ல. 3 மாசம் கழிச்சு எங்களால அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு அந்த 24,000 ஹெக்டேர் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துறாங்க. குஜராத் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிச்சு தெரியுமா? அதை தூக்கி அதானிட்ட கொடுத்துருச்சு. அப்ப இது ஒரு ஸ்டேஜ்டு டிராமா. செகிக்கு முதல்ல லேண்டை கொடுக்கிறது, செகிக்காக நாங்க ரிலாக்ஸ் பண்றோம்னு பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, அதன் பிறகு அந்த லேண்டை செகி திருப்பி கவர்மெண்ட் கொடுக்கிறது, கவர்மெண்ட் கொண்டு போய் அதானி கொடுக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்கு? அதானி ஒரு 24,000 ஹெக்டேர்ல ஒரு பெரிய சோலார் பேனல் பூங்கா அமைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாட்டினுடைய பாதுகாப்பு வந்து நீங்க விலை வச்சிருக்கீங்க, அதை விட்டு கொடுத்துருக்கீங்க. அதுதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி காஷ்மீர்ல என்ன நடந்துச்சு, சீன எல்லையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஆய்வு பண்ணி பார்த்தா தான் தெரியும். எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் தன்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காகவும் தனக்கு நிதி கொடுத்தவங்களுக்காகவும் நாட்டினுடைய பாதுகாப்பு பாஜக காவு கொடுத்திருக்குங்கிறத தேடி பார்க்க. நிச்சயமா ரவீந்திரன் சார், ரொம்ப சுருக்கமா ஒரு அரசு என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இன்டெலிஜென்ட் விங்கை நல்லா குரூட்டனைஸ் பண்ணி அனுப்பணும் ஒன்று. ரெண்டாவது அத்முல்ட்டு மீட்டிங்கில் மார்ச் 18 பேசும்போது காஷ்மீரே மீட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் பேசியிருக்கிறாரு. அது வீடியோவாக வந்திருக்குது, யூடியூப்ல கூட வீடியோவாக வந்திருக்குது. அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போது ஏதோ ஒரு நடக்க போகுதுங்கிறத முதல்ல கெஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது நம்ம பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது இந்த பாகிஸ்தானுக்கு பஸ்ஸு விட்டாங்கல்ல, அது அந்த ட்ரெயின் விட்ட அது விட்ட அன்னைக்கு ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து வேர்ல்டு வைடாக எல்லாருமே கவனம் இந்தியா மேலே வரும்போது இது நடத்தினா நம்ம இது கிடைக்கும்னு சொல்லி. அதே மாதிரி பில் கிளின்டன் வரும்போது கூட ஒரு நடந்திருக்கு. இப்போ அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு, அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குங்கிறத எதிர்பார்க்கணும். அவங்க டெல்லியில் வந்து பண்ண போகிறதில்ல, ஏதோ ஒரு இடத்துல பண்ணோம்னா வேர்ல்டு வைடாக நமக்கு எதிரொலிக்கும். அந்த காஷ்மீர் வந்து இன்செக்யூர்ட் பிளேஸுங்கிறத காட்டணும் அவங்களுக்கு. டூரிஸ்ட்டுங்க வரக்கூடாது. கிட்டத்தட்ட 82,000 பேர் என்னமோ புதுசாக குடி வந்திருக்கிறாங்க. இவங்களை காலி பண்ணுறதுக்கு அதை டெரரிஸ்ட் ஆக்கணுங்கிறது அவங்களோட இந்த தீவிரவாதிகளுடையது. அதுக்கு இவங்க பாதுகாப்பு கட்டாயம் மத்திய அரசு கொடுத்தாகணும். அதை கொடுத்து இது பண்ணணும். 2,13,00,000 பேர் 2014 டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் பிறகு வர்றது கஷ்டமாயிடும் இல்லையா? அதுக்கு இவங்க என்ஷூர் பண்ணணும், பந்தோபஸ்தை என்ஷூர் பண்ணாதான் நமக்கு டூரிஸ்ட்டை டெவலப் பண்ண முடியும். இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய இராணுவம் வந்து மக்கள் வந்து இராணுவத்து மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதை கெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சண்டை இழுத்து விட்டு இந்த மாதிரி பண்ணணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அமெரிக்காவும் சைனாவுமே பாகிஸ்தான் மேலே நம்பிக்கையில் பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவோங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே இந்த அட்ராக்ஷன். இது எல்லாம் கூட நம்ம சாதாரண ஆட்களுக்கு தெரியறது இவங்க எப்படி விட்டாங்க. ஓகே, நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் சார். அதாவது என்னன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ அதிகாரி நாங்க காஷ்மீரை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாருன்னா இன்னும் நீங்க ஹைலி அலர்ட்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா பாஜக அதை சொல்ல என்ன சொல்லுதுன்னா, அவங்க பாருங்க பேசிட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு இப்படி சொல்றாங்க. பட் ஆனா உளவுத்துறை எப்படி இருந்திருக்கணும் உங்களுடைய பார்வை இருக்கு. சொல்லி முடிச்சிருக்கோம் வந்து நல்லா இருந்தாதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். ஓகே சார், அவங்கள வந்து அந்த பணியில ஃப்ரீயா வேலை செய்ய விடணும். அதான் ஓகே, கண்டிப்பா நான் நிறைவு சுற்று வரணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லை, அதனால நிறைவு செஞ்சுக்கிறேன். மன்னிக்கணும், 3வது சுற்று கொடுக்க முடியலங்கிறதுக்காக. பங்குபட்ட விருது அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.